இப்போ இந்த பார்ட் 2 பிளெண்டர் டியூட்டோரியல்ல இந்த சின்ன டீ கப் 3 மாடலிங் அண்ட் டெக்ஸ்சர் லைட் செட்டப் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பார்ட் 1 பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3D மாடலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நம்பேடில் 1 ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூக்கு போயிட்டேன். இப்போ டிஃபால்ட் கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடில் மெர்ஜ் அட் சென்டர் பார்ட் 1லேயே அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போ நான் திரும்ப டேப் ப்ரெஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் 3D மாடல் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சு பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த டீ கப் ரெஃபரன்ஸ் இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்தேன்னா என்னோட பிளெண்டரில் பிளேஸ் ஆகிக்கும். அப்படியே இங்கே ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே ஷோயின்ல ஆர்த்தோகிராஃபிக் எனேபிளாக இருக்குது. நம்ம ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் இருக்கும், அதனால தான் தெரியுது. இப்போ இதே நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்கோம், எதுவுமே இல்லை. அதோட ரீசன் இது இன்னும் எனேபிள் ஆகல, அதனால தான் இப்போ நான் எனேபிள் பண்ணேன்னா எனக்கு வியூ ஆகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அதோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற கிரிட் லைன் நல்லாவே தெரியுது இல்லையா? ஸோ அதனால டெப்த்தை டீஃபால்ட்டுன்னு மாற்றிக்கோங்க. இப்போ சைடு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கு, அதனால தான் இந்த பக்கத்தில் இருந்து மட்டும் நம்மளால டீ கப் ரெஃபரன்ஸ் இமேஜை பார்க்க முடியுது. இப்போ இதே நான் பேக் சைட் போனேன்னா என்னால் பார்க்க முடியாது. ஸோ சைடு நான் போத்து கொண்டு வந்தேன் அப்படின்னா என்னால் ரெண்டு சைடுமே பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் தானே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால கரெக்டாக இருக்கும். என்னோட ரெஃபரன்ஸ் இமேஜை நான் கரெக்டாக இங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது என்னோட கியூபை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சிங்கிள் வர்டெக்ஸாக மாற்றியாச்சு. இப்போது ஜிஇசட் ப்ரெஸ் பண்ணி நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ அப்படியே இ ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் மேட்ச் ஆகிற மாதிரி நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஒரு வெர்டெக்ஸுக்கும் இன்னொரு வெர்டெக்ஸுக்கும் நடுவில் முடிஞ்ச அளவு ஈக்குவல் கேப் கொடுங்க. ரொம்ப அதிகமாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ண வேணாம். அப்படியே நான் ஸ்பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம இசட் ஆக்சிஸில் தான் இருக்குது. அப்படியே ஏ ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு 360 டிகிரி பெர்ஃபெக்ட் ரொட்டேஷன் வேணும். அதுக்காக நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக இன்னொன்று பண்ணலாம்னு சொல்லி நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்ட் 1 வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே விட்டேன்னா எனக்கு இப்போ கம்ப்ளீட் சர்க்கிள் ஆகிடுச்சு. நான் என்னோட இமேஜை இப்போதைக்கு நான் ஹைட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பை டிஸ்டன்ஸ், ஸோ எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் இருந்தால் அது ரிமூவ் ஆகிக்கும். இப்போ இந்த எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணி லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா இது உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ லைட்டாக ஸ்கேல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆல்டி எக்ஸ்ட்ரூட் பேசலாம் நார்மல்ஸ். நான் செலக்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் இந்த பார்ட் 2 வீடியோலையும் நான் என்னோட லைட் செட்டப் மேட் கேப் மாற்றவே இல்லை. அது ஏன்னு தெரில, அது ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஒரு வேகத்தில் பண்ணிடுறேன், நான் மேட் கேப் மாற்ற மறந்துடுறேன் நான். இப்போ அப்படியே எட்ஜ் செலெக்ஷனில் இந்த 2 ஷார்ப் எட்ஜஸை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி பெவலு, அப்படியே இந்த பாப்அப் மெனுவில் செக்மெண்ட்ஸ் 2 ஷேப் 1 லூப் ஸ்லைடை டிசேபிள் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு 2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சப்டிவிஷன் மாடிஃபையர் லெவல் 2 ஆட் ஆகும். இப்போ நம்ம கப்புக்கு ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? நான் திரும்ப 1 ப்ரெஸ் பண்ணி நம்பேடில் ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூ போய்க்கிறேன். எனக்கு எதுவும் இங்கே மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த எட்ஜை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி ட்வைஸ் ப்ரெஸ் பண்ணி நான் இப்படி ஸ்லைட் பண்ணிக்கிறேன். இப்போ நீட்டாக இருக்குது எனக்கு. அப்படியே என்னோட ரெஃபரன்ஸ் இமேஜை நான் அன்ஹைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் இங்கே ஒரு ஃபேஸை இன்சர்ட் பண்ணி அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருப்போம். பட் இங்கே நம்ம அதை பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு டெக்னிக்கு, ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணி ஆட் மெனுவில் கர்வில் பாத்துன்னு ஒன்று இருக்கும், இதை இங்கே கொண்டு வந்துட்டு லைட்டாக நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட் மோடில் இந்த வெர்டெக்ஸ்லாம் இருக்கும், இதை அப்படியே கரெக்டாக இந்த ஹேண்டில் ஷேப்புக்கு இப்படி கொண்டு வாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு வேணும்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் பண்ணால் எனக்கு எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் இப்படி ஆட் ஆகும். சப்டிவைட் ஆகிற மூலியமாக நமக்கு எக்ஸ்ட்ரா வெர்டெக்ஸ் வருது. கரெக்டாக நம்ம அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் ஏற்ற மாதிரி நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சது நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இது ரொம்ப வளைவாக இருந்த மாதிரி இல்லை, அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இது ஓகேதான். கரெக்டாக செஞ்சதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் ஜாமெண்ட்ரியில் டெப்த் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணதும் எப்பயும் போல் நான் ரெஃபரன்ஸ் இமேஜை ஹைட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அப்படி இல்லைனா கூட நம்ம ஒன்று பண்ணலாமே, எனக்கு தெரிஞ்சு இமேஜை செலக்ட் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் தானே ஒர்க் பண்ணுறோம். ஸோ நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல, அதனால் டிசேபிள்லே இருக்கட்டும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே டிசேபிளில் இருந்தது அப்படியே விட்டுருக்கணும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எனேபிள் பண்ணேன்னா அதை அப்படியே மறந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கேர்வ் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே நம்ம கப்புக்குள்ளே வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. வரலன்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக வர்ற மாதிரி இருக்குது அந்த சின்னதாக. ஸோ ஜிஎக்ஸ் ப்ரெஸ் பண்ணி லைட் அப்படி நான் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து ரெசல்யூஷன் ப்ரிவியூவில் நான் 2ன்னு சொல்லி கம்மி பண்ண போகிறேன். நான் ஏன் கம்மி பண்ணேன் அப்படின்னா, இதை மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணி இதோட ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்ற போது இது 12 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ சப்டிவிஷன் மாடிஃபையர் வந்து இதுக்கும் கனெக்ட் ஆகும். இதை நான் ஆட் பண்ணும்போது இதுக்குமே ஆட் ஆகுமா, அப்போ அதிகமான ஜாமெட்ரிஸ் ஆகும். அதனால தான் நான் இப்போதைக்கு கம்மி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கன்வெர்ட் டு மெஷ். இப்போ மெஷ் ஆயிடுச்சா. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஜெக்டை இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டே ஜே ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட செகண்ட் ஆப்ஜெக்ட்ல என்னெல்லாம் மாடிஃபைஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, அவ்வளோதான், நீட்டாக இருக்கா. இப்போ திரும்பவும் நான் ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூ போய்க்கிறேன். இப்போ நமக்கு இந்த பிளேட்டா, இது பேர் என்ன, ஸ்மால் பிளேட்டுன்னு வச்சுப்போம் நம்ம இப்போதைக்கு. ஸோ ஆட் மெனுக்கு போயிட்டு நான் சர்க்கிள் கொண்டு வந்து ஜிஇசட் ப்ரெஸ் பண்ணி நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ எடிட் மோடில் ஃபுல்லாக வந்து நான் அப்படி ஸ்கேல் கம்மி பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு நான் அப்படி ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கு இல்லையா, பட் எனக்கு ஒருத்தர் சென்ட் பண்ண ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து அவ்வளோ ஸ்லாண்டிங் இல்லை. ஸோ அதனால் நான் செலக்ட் பண்ணி லைட்டாக வேணால் நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ கரெக்டாக இங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இங்கே சில லூப் கட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்டி எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் அலாங் நார்மல்ஸ் மூலியமாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்தாலே நல்லாவே தெரியுது. இப்போ பிளாக் ஷேட் இருக்குது, ஸோ நார்மல்ஸை ஃப்ளிப் பண்ணணும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணேன்னா அவ்வளோதான். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணேன்னா வேலை முடிஞ்சிச்சு. இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு லூப் கட் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் ஷேட் ஸ்மூத், அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை வேணால் செப்பரேட் ஆப்ஜெக்டாக கூட வச்சுக்கலாம். நான் வந்து சரி எல்லாமே சேம் மெட்டீரியல் தானே ஆக போகுது, அதனால தான் நான் சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டேன். இப்போ ஜிஇசட் ப்ரெஸ் பண்ணி நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த லூப் கட் ஆட் பண்ணோம்ல, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி டிசால்வ் கொடுத்துட்டு ஷார்ப் எட்ஜை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி பெவல் கொடுத்துக்கிறேன். இப்படி பெவல் கொடுக்கும்போது ஓவர்லேப் ஆகுதா, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாம்ப் ஆகும். அப்படி இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ ஓவர்லேப் ஆயிடுச்சுனாலும் இங்கே கிளாம்ப் ஓவர்லேப்னு இருக்கும். இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நீட்டாக இருக்கும். எனேபிள் பண்ணுற மூலியமா ஓவர்லேப் ஆகாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வெர்டெக்ஸ் வந்துடும் சில டைம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பை டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். இப்போ நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பூன் கொண்டு வரும். ஸோ ஸ்பூனுக்கு வந்து நான் 3D மாடல் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக ஒரு சிம்பிள் ஆடான் இருக்குது. ஸோ இந்த ஆடானை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆடானில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ரீ 3D மாடல் ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்டடாகவே இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணி மெஷ்டில் எக்ஸ்ட்ராவில் டீ பாட்டுன்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டீ பாட் வந்துடும். ஸோ டீ பாட் மாடல் பண்ணணும் இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே ஆப்ஜெக்ட் டைப்பில் ஸ்பூனுன்னு ஒன்று இருக்கும், டீ ஸ்பூனு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இப்போ டீ ஸ்பூன் வந்துடும். நான் ஜி ப்ரெஸ் பண்ணி நான் இங்கே மேலே மூவ் பண்ணிவிட்டு ஆர் இஸ் தட் 90, ஐ மீன் -19 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணி நான் ஸ்கேல் பண்ணிவிட்டு நான் இங்கே மேலே கொண்டு வந்துக்கிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. பட் இந்த டீஸ்பூனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2 வெர்டெக்ஸும் மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜர் சென்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது பாருங்கள், ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணணும். இந்த 1 வந்து நம்பேட் ஒன்று இல்லை, ஆல்ஃபபெட் மேலே ஒன்று இருக்குல்ல, அந்த ஒன்று தான், அவ்வளோதான். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் 1 பார்த்தீங்களா, சிங்கிள் வெர்டெக்ஸாக இப்போ வந்து இது மெர்ஜ் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே கொஞ்சம் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் 1, ஆல்ட் 1, ஆல்ட் 1, ஃபைனலாக ஆல்ட் 1. அதே மாதிரி இப்போ நான் ஸ்பூனை செலக்ட் பண்ணிவிட்டு டீ கப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே, ரைட் கிளிக், ஷேட் ஸ்மூத். ஃபைனலாக வந்து இப்போ நம்ம டேபிள் கொண்டு வரணும். அதோட இன்னொன்று ஒரு சின்னதாக இங்கே ஒரு உட்டன் பீஸ் இருந்துச்சு, அதையும் நம்ம செஞ்சிடலாம். ஷிஃப்ட் ஏ மெஷ்ல நான் பிளெயின் கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எடிட் மோடில் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேலை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஒய் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஸ்கேலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் மட்டும் லைட்டாக எக்ஸ் ஆக்சிஸில் சரி பண்ணிவிட்டு 2 லூப் கட் ஆட் பண்ணிவிட்டு ஒய் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி நான் வந்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஆட் மாடிஃபையரில் ஜென்ரேட்டில் பெவல் மாடிஃபையர் கொண்டு வந்துட்டு அமௌண்ட் வந்து 0.003 கொண்டு வாங்க, நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி லைட்டாக அப்படி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணி லைட்டாக அப்படி ஸ்கேல் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து நான் ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணி மெஷ்டில் பிளெயின் கொண்டு வந்துக்கிறேன், ஏன்னா நமக்கு ஒரு டேபிள் வேணும்ல, அதனால எனக்கு தெரிஞ்சது எல்லாமே முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இசட் ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ரிவியூக்கு போய்க்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஜிஇசட், எனக்கு கிரிட் லைன் தெரியுது, அதனால தான். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 0 ப்ரெஸ் பண்ணி கேமரா வியூக்குள்ளே போயிட்டு ப்ரெஸ் பண்ணி வியூவில் கேமரா டு வியூ எனேபிள் பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது.
எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் வியூ போர்ட் டிஸ்பிளே பாஸ்போர்ட் அவுட் வந்து 1 அவ்வளவுதான். இப்போது இங்கே டைம்லைன் கிட்ட மவுஸை கொண்டு வந்து ரைட் கிளிக் ஜாயின் டவுன் என் ப்ரெஸ் பண்ணி சைட் பேனலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே மவுஸை கொண்டு வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷேடர் எடிட்டராக மாற்றிட்டு திரும்பவும் என் ப்ரெஸ் பண்ணால் இந்த ரைட் சைட் பேனல் க்ளோஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மெட்டீரியல் கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு நியூ மெட்டீரியல் க்ரியேட் ஆகும். இங்கே வந்து 2 வுட்டன் பிளாக் அப்படின்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிபிஆர் டெக்ஸ்டர் கொண்டு வந்து கலரை மட்டும் மாற்ற போகிறோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பிரின்சிபல் நோட செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+T ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே எப்பயும் போல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கேல் வந்து நான் 0.01 சொல்லி கம்மி பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பிளாக் அண்ட் லைட் பிளாக்காக இருந்துச்சு. அதனால என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு Shift+A ப்ரெஸ் பண்ணி ஆட் மெனுவில் நான் கலர் ரேம் கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த பிளாக் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். இந்த ஒயிட் அப்படி கொண்டு வந்து இந்த ஒயிட் கலரை அப்படியே நான் கொஞ்சம் லைட் பிளாக்காக நான் அப்படி கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் லைட்டாக அப்படி கொண்டு வந்துட்டா கரெக்டாக இருக்கும். அப்படியே டாப் வியூக்கு போயிட்டு வயர் ஃப்ரேம் மோடில் எடிட் மோடில் ஃபேஸ் செலக்டில் இருக்கும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த 2 ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸில் ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த 2 வுட்டன் பிளாக் இருக்குல்ல அந்த மெட்டீரியலை கொண்டு வந்துட்டு அசைன் கொடுத்துக்கோங்க. நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து இந்த ஃபேஸ் எல்லாமே இப்படி தான் கோடு வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மட்டும் இப்படி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ரொட்டேஷன் மாற்றணும். ஆனால் சேம் டெக்ஸ்டர்ஸ் தானே, அதனால தான் இதை கொண்டு வந்துட்டு இந்த ஐக்கான் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ மெட்டீரியலாக மாற்றும். டூப்ளிகேட் பண்ணணும்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அசைன் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்போ அசைன் ஆயிரும். இப்போ ஜஸ்ட்டு இங்கே ரொட்டேஷன் இசட் இருக்குல்ல நான் 19 சொல்லி மாற்றினா அவ்வளோதான். இப்போ எடிட் மோடில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு லைட்டாக ஸ்கேல் பண்ணலான்னு நினைக்கிறேன். எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்குது. இப்போ Shift+D ப்ரெஸ் பண்ணால் டூப்ளிகேட் ஆகும். அப்படியே எக்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளால் இப்படி டூப்ளிகேட் பண்ண முடியும். அப்படியே Shift+R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆக்ஷன் ரிப்பீட் ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம டூப்ளிகேட் பண்ணுறது பதிலாக நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஃபைனல் இது வேணான்னு நினைக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு அதேமாதிரி இந்த ஃபஸ்ட் இதுவும் கொஞ்சம் வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம இதுக்கு வந்து பிளாக் ஷேன் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து அந்த வுட்டன் டெக்ஸ்சர் சேம் டெக்ஸ்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு அந்த டீ கப்பில் நம்ம செஞ்சுருந்தோம்ல அதே மெட்டீரியல் இங்கே கொண்டு வரலாம். ஃபைல் போயிட்டு அப்பன் கிளிக் பண்ணுங்கள். அந்த டீகப் பிளெண்டர் ஃபைல் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த பிளெண்டர் ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். கேமரா, கலெக்ஷனு, இமேஜு, லைட்டு, மெட்டீரியல், ஆப்ஜெக்ட்னு சொல்லி. இப்போ கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் வேணும்னா இதுக்குள்ளே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேளை இல்லை எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும்னா இதுக்குள்ளே எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி பண்ண பிளெண்டர் ஃபைல் ஏதாவது ஆப்ஜெக்ட் வேணும்னா இந்த ஆப்ஷன் மூலியமாக ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்டாக இருக்கலாம், மெட்டீரியலாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம அந்த மெட்டீரியல் தான் வேணும் இல்லையா? ஸோ நான் மெட்டீரியல் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். நமக்கு வந்து என்ன வேணும்? பிளாக் ஷைனி வுட்டன் டார்ன் வேணுமா? ஸோ இது வுட்டன் ஓன்னு நினைக்கிறேன், WORN. நான் தான் மாற்றி டீ போட்டேன். சரிப்பா, அதனால என்ன இந்த ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணி நான் அப்பண்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் டீ கப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராப் டவுன் மெனுவில் பிளாக் ஷைனி இருக்கா, அவ்வளோதான். பார்த்தீங்களா, எனக்கு வந்துடுச்சு. பட் இங்கே நான் ரீநேம் பண்ண போகிறேன், 2ன்னு சொல்லி ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அது 2வது டீ கப்பில், அதனால தான். நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ ரெண்டுத்துக்கும் ஒரே மெட்டீரியல் தானே யூஸ் பண்ணுறோம், ஏன் நேம் மாற்றுறீங்க அப்படின்னு. ஏன்னா சில டைம் வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து நான் மாற்றினேன். இப்போ இந்த டீ கப்பும் அந்த டீ கப்பும் நான் திடீர்னு வந்து நான் வந்து ஒரே இன்டீரியர் சீனில் கொண்டு வரேன்னு வச்சுப்போமே. திடீர்னு எனக்கு ஒரு டீ கப் வந்து எனக்கு ரஃப்னஸ் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன்னா அந்த சமயத்தில் நான் அதை கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியலாக மாற்றி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே ரீநேம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான். அதே மாதிரி டேபிளில் செலக்ட் பண்ணியாச்சு. ட்ராப் டவுன் மெனுவில் வுட்டன் டான் கொண்டு வந்தோன்னா வேலை முடிஞ்சிச்சு. நம்மளோட வுட்டன் டெக்ஸ்சரும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம லைட் செட்டப் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இசட் ப்ரெஸ் பண்ணி ரெண்டர் வியூக்கு போயாச்சு. ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸில் ரெண்டர் இன்ஜினை சைக்கிள் தான் மாற்றிக்கோங்க. நான் என்னோட டிஃபால்ட் லைட்டை செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்பாட்டுன்னு சொல்லி மாற்றிட்டு பவரை வந்து நான் 15,000 சொல்லி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்படியே வந்து Alt+R ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அப்படி பண்ணுற மூலிமா ரொட்டேஷன் வந்து எனக்கு ரீசெட் ஆகுமா. ஸோ என்னால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும், அதனால தான். இப்போ அப்படியே லைட் இங்கே கொண்டு வந்துட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி லைட் வர்ற மாதிரி செஞ்சுட்டு, அதே மாதிரி ஸ்பாட் சைஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு இருக்கேன். ரேடியஸை கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 0.4 வச்சு பார்ப்போம் நம்ம. இப்போ நான் டாப் வியூக்கு போயிட்டு
இதை வந்து நான் இப்படி கொண்டு வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ கேமரா வியூக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நீட்டாக தான் இருக்குது கேமரா வியூக்குள்ளே பார்க்கும்போது. ஆனால் என்னென்னா இது ஏதோ ரொம்ப பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக இது பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஆமாம், இந்த இப்போ ஃபுல் பிளாக்காக இருக்கும்போது நல்லாவே இல்லை இல்லையா? ஸோ நான் இது ரொம்ப லைட் பிளாக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஏதோ லைட் பிளாக்காக இருக்குது. இது கொஞ்சம் டார்க் பிளாக்காக மாற்றணும். அதனால இந்த கலரை வந்து நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் அந்த வுட்டன் பிளாக் இந்த ஃபஸ்ட்டு இதை நான் மாற்றிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே என்னோடய மவுஸ் இங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த கலர் காப்பி ஆகும். இப்போ இங்கே வந்து மவுஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணி Ctrl+V பேஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த லைட் இருக்குல்ல, இதை டூப்ளிகேட் பண்ணி இங்கே கொண்டு வந்து Alt+R ப்ரெஸ் பண்ண ரீசெட் ஆகும். நான் இங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏரியா லைட்டாக மாற்றிட்டு பவரை வந்து ஜஸ்ட் 300ன்னு சொல்லி நான் கம்மி பண்ணிக்க போகிறேன். இப்போ கேமரா வியூக்குள்ளே பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால தான் இங்கே மட்டும் ஏதோ லைட் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்னோடய ஸ்பாட் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு RZ ப்ரெஸ் பண்ணி நான் வந்து இப்படி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த டீ கப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்களா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நான் விட்டுட்டேன். என்னென்னா டீ கப்பெல்லாம் பண்ணியாச்சு, உள்ளே டீயே காணல இல்லையா? ஸோ அதனால் நான் இப்போ ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு எடிட் மோட்டில் சப்டிவிஷன் மாடிஃபையரில் வந்து நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணுற மூலியமாக வந்து நமக்கு வியூ போர்ட்டில் மட்டும் டிசேபிள் ஆகும். இப்போ எட்ஜ் செலெக்ஷனில் இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிவிட்டு Shift D கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டு ரைட் கிளிக் பண்ணி அங்கேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு F கிளிக் பண்ணால் ஃபில் ஆகிடும். இப்போ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸில் ப்ளஸ் கிளிக் பண்ணி நியூ கிளிக் பண்ணி டீ கப் 2 இமேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதாவது இது செகண்ட் டீ கப்பு, அதனால தான் டீ கப் 2ன்னு போட்டேன் நான். இப்போ அப்படியே நான் அசைன் கிளிக் பண்ணால் இந்த மெட்டீரியலுக்கு இந்த ஃபேஸ் வந்து அசைன் ஆயிரும். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணி ரெண்டர் வியூக்கு போயிட்டு கேமரா வியூக்கு போயிட்டு சப்டிவிஷன் மாடிஃபையர் வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ கப்பில் அந்த இமேஜ் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே உள்ள வந்து டீ மட்டும் இருக்காது, அதோட சேர்ந்து நிறைய டிசைன் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அந்த டீ மட்டும் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம ஷேடட் எடிட்டரில் ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த டிசைன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் எங்கிட்ட போய் ஷேடட் எடிட்டரில் பண்ணுறது. ஸோ அதனால் அந்த இமேஜே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், பட் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டீ கப் 2 இமேஜ் மெட்டீரியல் இருக்கோமா, ஸோ இந்த பிரின்சிபல் நோட செலக்ட் பண்ணி கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிகிட்டே டீ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் ஆட் ஆகும். அதே மாதிரி டெக்ஸ்சர் கோஆர்டினேட்ஸ் மேப்பிங்குமே கனெக்ட் ஆகும். இப்போ வந்து நான் ஓப்பன் கிளிக் பண்ணி இதுதான் வந்து அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் டிஸ்கவுட் பேஜில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கலாம். டிஸ்கவுட் பேஜ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் இதை அப்படியே கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நான் யூவி எடிட்டருக்கு போயிட்டு ட்ராப் டவுன் மெனுவில் அந்த இமேஜை கொண்டு வந்துக்கிறேன். இப்போ எடிட் மோடில் இந்த ஃபேஸ் மட்டும் ஏற்கனவே செலக்ட் ஆயிருக்கா, அப்படியே யூ ப்ரெஸ் பண்ணி நான் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு யூவி அன்ட்ராப் ஆகும் இந்த மாதிரி. ஸோ அப்படின்ற போதே நான் கரெக்டாக அதை இங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணி நான் ஸ்கேலை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு SX ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஸ்கேலு, அதுமாதிரி SY ப்ரெஸ் பண்ணி இப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சேம் டீ வந்து வந்த மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது என்ன ப்ரோ அது அசால்ட்டாக அந்த இமேஜை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு நினைக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீ இதை மட்டும் பண்ணுறதா இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஈஸியாக சில நோட்ஸை வச்சு நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த டிசைனுக்கு வந்து நான் எங்கே போகிறது, அதனால தான் அந்த இமேஜை கொண்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை தான் கொண்டு வந்து வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் சேஸ் சீன்லாம் எடுத்திங்கன்னா சிட்டி மாதிரியான சீனை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜஸை தான் கொண்டு வந்து வைப்போம். ஸோ அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ வந்து இது மட்டும் இது ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால வந்து நான் ஷிஃப்டியே ப்ரெஸ் பண்ணி ஆட் மெனுவில் ஹியூ சேச்சுரேஷன் வேல்யூ கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு வேல்யூவை மட்டும் கம்மி பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 0.7 கூட ஓகே. சேச்சுரேஷனை கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போமா. எனக்கு தெரிஞ்சு சேச்சுரேஷன் 1.1 வச்சுக்கிறேன். இதே ஹியூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா டீயோட கலரே மாறும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த கலரும் நல்லா இல்லை, நான் டிஃபால்ட்டாக 0.5லே வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம லைட் ஸ்பாட் லைட் இருக்குல்ல, நான் வந்து 15,000 வச்சுருப்பேன், பட் ரொம்ப பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு 8,000 சொல்லி கம்மி பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா, ஆனால் ரொம்ப கம்மியான ஆயிடுச்சா. ஸோ 10,000 வச்சு பார்ப்போம். ஒரு 12,000 வச்சு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 12,000 நீட்டாக இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீ கப்பில் வந்து நமக்கு இந்த வுட்டன் பீஸ் இருக்குல்ல, இதோட ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா அந்த சின்ன ஒரு கிளார் அந்த இது கிடைக்குது நமக்கு. இப்போ பார்க்கறதுக்கு ஃபுல்லாகவே நீட்டாக இருக்குது. ஃபைனலாக கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் எனேபிள் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய டீ கப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் ஸ்டாப் வந்து நான் ஜஸ்ட் 1ன்னு கொண்டு வந்துக்கிறேன். 1ன்னு கொண்டு வந்தாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. 0.1 வச்சா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, 0.1 நீட்டாக இருக்குது.
ஸோ இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. 0.2 0.2 ஓகே தான். எனக்கு 0.2 நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபைனலாக நான் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கலர் மேனேஜ்மெண்ட்டில் வியூ ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபிலிமிக்கு, லுக்கு வந்து மீடியம் ஹை கான்ட்ராஸ்ட்டு. அவ்வளோதான். ஒருவேளை கம்மி பண்ணி பார்ப்போம். மீடியம் கான்ட்ராஸ்ட் இல்லை, மீடியம் ஹை கான்ட்ராஸ்ட்டே வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவே ஓகே தான். நம்ம நீட்டாக பண்ணியாச்சு. இப்போ ரெண்டர் செட்டிங்ஸில் சில மாற்ற வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையும் மாற்றிட்டு ரெண்டர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான்.